வணக்கம் நண்பர்களே. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் தமிழுக்கும் எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. எக்ஸாம் வந்து எத்தனை பேர் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டெல்லாம் நீங்களே மனசு போயிருவீங்க. கிட்டத்தட்ட வந்து 25,000 பேர் வந்து இந்த நேற்று தேர்வுல ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களாம் அடுத்த எக்ஸாம் எழுத முடியாது, எழுதினாலும் வேஸ்ட் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து மொத்தம் அப்ளிகேண்ட் வந்து 76,974 அப்ளிகேண்ட் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல. அது இந்த டிப்ளமோ ஐடி லெவல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா 51,416 பேரு. ஆப்ஷன் மட்டும் 25,558 பேர் வந்து இந்த தேர்வுக்கு வந்து ஆப்ஷன் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 33% வந்து இந்த தேர்வுக்கு வந்து ஆப்ஷன் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இவங்க வந்து டிஃபால்ட்டாவே வந்து அடுத்த எக்ஸாம் எழுத முடியாது. அடுத்த எக்ஸாம்க்கான கால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து செப்டம்பர் 7ல இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். செப்டம்பர் 7ல இருந்து மற்ற சப்ஜெக்டுக்கு வந்து ஐடிஎல் டிப்ளமோ லெவல்ல எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. செப்டம்பர் அடுத்த வாரம் 7ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான கால் டிக்கெட் வந்து இப்ப பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. விருப்பம் உள்ளவங்க வந்து அதாவது இந்த கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க இப்பயே டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் சென்டர் எங்க அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கிட்ட வந்து ஐடிஐ ஃபிட்டர் சப்ஜெக்ட் கோட் வந்து 436, ஐடிஐல எலக்ட்ரீசியன் சப்ஜெக்ட் கோட் வந்து 438, மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள் சப்ஜெக்ட் கோட் வந்து 437, ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் கோட் 540. இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. ஓகேவா? விருப்பம் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுவரைக்கும் நிறைய பேர் மெட்டீரியல் இல்லாம இந்த ஜிஎஸ் வந்து எல்லாத்தையும் மெட்டீரியல் கிடைச்சிருக்கும். அதே போல டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல வந்து டிப்ளமோ ட்ரிபிள் 446, டிப்ளமோ சிவில் 443, டிப்ளமோ மெக்கானிக்கல் 441. இதுக்கும் நமக்கான ஸ்டடி மெட்டீரியல் வச்சிருக்கோம். நீங்க ஓரளவு பாதிக்கு பாதி மார்க் எடுத்தா கூட வந்து நீங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கே தெரியும் இந்த எக்ஸாமுக்கே ஒரு 25,000 பேர் அதாவது 25,000 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டியில 150க்கு வந்து பாத்தீங்கன்னா 150 அது 100 கொஸ்டினா 150 மார்க்கை கன்வெர்ட் பண்ணி அதுல 40% பார்க்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100க்கு 35 கொஸ்டின் மேல போட்டிருந்தாலே அந்த 40% வந்துடும். அப்ப தமிழ்ல வந்து நீங்க எலிஜிபிள் ஆனாதான் அடுத்த பேப்பரே திருத்துவாங்க. இப்ப நிறைய பேர் வந்து தமிழ்லயே ஃபெயில் ஆயிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட சொன்னாங்க தமிழ்ல. ஏன்னா ஐடிஐ லெவல் டிப்ளமோ லெவல்ல வந்து நிறைய டிஎன்பிசிக்கு தனியா படிக்கிறவங்க கிடையாது. எல்லாமே புதுசா இப்பதான் வந்து நிறைய பேர் வந்து எழுத ஆரம்பிக்க போறாங்கனால நிறைய பேர் இந்த 4-5 பேர் சொல்லிட்டாங்க தமிழ்ல நான் 30 மார்க் தான் போட்டிருக்கேன், 20 மார்க் தான் கரெக்டா வருது அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப வந்து நீங்க ஓரளவு மெனக்கிட்டாலே அதாவது நீங்க அடுத்த சப்ஜெக்ட் பேப்பர் வந்து மொத்தம் எவ்வளவு கேட்கறாங்க, 200 கொஸ்டின். சரிங்களா? 200 கொஸ்டின் கேட்பாங்க. 200க்கு நீங்க பாதிக்கு பாதி மார்க் எடுத்துட்டு ஜிஎஸ்ல கொஞ்சம் மார்க் எடுத்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால அடுத்த எக்ஸாம் கண்டிப்பா ஒரு 10 நாள் இருக்குன்னா 10 நாள் ஒரு டே அண்ட் நைட் கொஞ்சம் படிச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியா வேலை வாங்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பு வந்து மறுபடியும் கிடைக்காது. ஏன்னா இதுக்கே தமிழ் எலிஜிபிள்ல கொஞ்சம் பாதி பேர் காலி ஆகிடுவாங்க. சரிங்களா? அவங்க அடுத்த எக்ஸாம் போனாலும் வேஸ்ட் தான். ஆன்சரை செக் பண்ணிட்டு இப்ப இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான ஆன்சருக்கு வந்து நம்ம ரிலீஸ் பண்றோம். அதை பார்த்துட்டு நீங்க 35 கீழே 20 எடுத்திருந்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் போய் வேஸ்ட் தான். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க் இல்ல அப்படின்னா அடுத்த பேப்பர் திருத்தவே மாட்டாங்க. ஓகேவா? அதனால வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கிறவங்க தமிழ் எல்லாம் அப்புறம் வந்து ஜிஎஸ் நல்லா படிக்கணும்னா அடுத்த எக்ஸாம் கண்டிப்பா எழுதுங்க. இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு எழுதுனீங்க அப்படின்னா இந்த அட்டம்ப்ட்லயே வேலை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்குமே ஒரு 656 வேகன்சி இபி மூலமா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஐடிஐ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்டிசிஸ்ல ஏகப்பட்ட வேகன்சி இருக்கு. அதனால எக்ஸாம் வந்து கொஞ்சம் மெனக்கிட்டு எழுதுங்க. இந்த சப்ஜெக்டுக்குலாம் நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. விருப்பம் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டீங்கன்னா இன்னைக்கே மேக்ஸிமம் குறியீடு அனுப்பிச்சு விட்டுருவேன். ஒரு 2 நாள் கூட கையில கிடைச்சிரும், வாங்கி பயன் பெறலாம். அதனால வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இது வருஷம் போடுற எக்ஸாம் தான். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து வருஷம் போடுற எக்ஸாம் தான். அதனால வந்து கொஞ்சம் மெனக்கிடுங்க. ஏன்னா ரொம்ப காம்படிஷன் கம்மியா பார்க்கும் போதே தெரியுது. கிட்டத்தட்ட 25,000 பேர்லாம் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு தினத்தந்தி பத்திரிகையில இதை வந்து செய்தியாவே போட்டிருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே போல தகவலுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.